வணக்கம். இன்றைக்கி நம்ம சர்வேயிங்கில் டேக்கியோமெட்ரிக் சர்வேயிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டேக்கியோமெட்ரிக் சர்வேங்கிறது தியோர்லைட் சர்வேயிங்கோட ஒரு பார்ட்டு தான். ஸோ தியோர்லைட் சர்வேயிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம், அதோட ரீடிங் எடுக்கிறோம், அதோட லெவல் எவ்வளோங்கிறத பார்த்துட்டு ஹரிசாண்டல் ஆங்கிள், வெர்டிக்கல் ஆங்கிள் பார்க்கலாம். அதே மாதிரி அதோட ஹைட்டு, நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஹைட்டை பார்த்துக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா தியோர்லைட்டோட ஃபங்க்ஷன்ஸ். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சிங்கிள் பிளேன் மெத்தட், டபுள் பிளேன் மெத்தட், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அக்சஸ் பண்ணாமல் அதோட ஹைட்டை நம்ம கண்டுபிடிக்கிறது, இந்த மெத்தட் எல்லாமே நம்ம தியோர்லைட் சர்வேயிங்கில் பார்ப்போம். ஸோ டேக்கியோமெட்ரிக் சர்வேயிங் அப்படிங்கிறது அந்த தியோர்லைட்டே வந்து பார்த்திங்கன்னா டேக்கியோமீட்டர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டேக்கியோமீட்டர் அப்படின்னா என்னென்னா, நம்ம தியோர்லைட் சர்வேயிங்கில் நார்மல் கிராஸ் ஹேர் எப்படி இருக்கும், ஸோ நார்மல் கிராஸ் ஹேர் வந்து இப்படி இருக்கும். ஸோ வெர்டிக்கல் ஹேர் இருக்கும், ஹரிசாண்டல் ஹேர் இருக்கும். ஸோ வெர்டிக்கல் ஹேர் வந்து ஆப்ஜெக்ட் வந்து பைசெக்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெவலிங் ஸ்டாஃப் ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா கரெக்டாக அதோட சென்டரில் வந்து பைசெக்ட் பண்ணுறது தான் வெர்டிக்கல் ஸ்டாஃப் யூஸ் பண்ணுறோம். ஹரிசாண்டல் ஹேர் எதுக்கு யூஸ் ஆகுது, லெவலிங் ஸ்டாஃப் ரீடிங்கை வந்து நோட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெர்டிக்கல் ஆங்கிள் பார்க்குறோம் அப்படின்னா அந்த லெவலிங் ஸ்டாஃபில் அத்தனை ரீடிங்கில் நம்ம செட் பண்ணணும்ல, அதான் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஹேரோட ஃபங்க்ஷன். ஸோ டேக்கியோமெட்ரிக் சர்வேனா என்னென்னா, தியோர்லைட் இஸ் நோன் அஸ் டேக்கியோமீட்டர். ஸோ தியோர்லைட்டை நம்ம டேக்கியோமீட்டர்னு சொல்கிறோம். அது எப்படின்னா, வெர்டிக்கல் ஹேர், ஹரிசாண்டல் ஹேரோட ரெண்டு வெயின் வந்து இருக்கும். டாப் ஹேர், பாட்டம் ஹேர் வந்து இருக்கும். ஸோ டாப் வெயின், பாட்டம் வெயின் இந்த மாதிரி ரெண்டு இருக்கிறதுனால 3 ஹரிசாண்டல் ஹேர்ஸ் வந்துடும். ஸோ இதுக்கு எதையும் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த ட்ராயிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ டேக்கியோமெட்ரி சர்விங்கில் 2 கேட்டகரி இருக்குது, ஸ்டாடியோ டேக்கியோமெட்ரி, டேஞ்சென்ஷியல் டேக்கியோமெட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டாடியோ டேக்கியோமெட்ரி பார்ப்போம். ஸோ ஸ்டாடியோ டேக்கியோமெட்ரி அப்படின்னா என்னென்னா, நம்ம தியோர்லைட்டில் ஸ்டாடியா டயஃப்ரம், அதாவது நம்ம இருக்கிற கிராஸ் ஹேரோட 2 கிராஸ் ஹேர் எக்ஸ்ட்ரா சேர்த்து அட்டாச்சாக இருக்கிறதா ஸ்டாடியா டயஃப்ரம். அந்த ஸ்டாடியா ஹேர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஸோ ஸ்டாடியா ஹேர்ஸை வச்சு நம்ம பண்ணுற சர்வேங்க பேர் தான் டேக்கியோமெட்ரிக் சர்வேயிங். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்டாடியா டேக்கியோமெட்ரி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாடியா டேக்கியோமெட்ரியில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நம்ம இங்கே வைக்கிறோம். 3 இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் செட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாடியா டேக்கியோமெட்ரியோட கான்செப்ட், அந்த ஸ்டாடியா டயஃப்ரம், அந்த ஸ்டாடியா டயஃப்ரம் செட் பண்ணி அந்த மெத்தடோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், ஒரு சிமிலர் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா அந்த சிமிலர் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளில் ரேஷியோ ஆஃப் பெர்பெண்டிகுலர் டு த பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா, அந்த ரேஷியோ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதான் இதோட பேசிக் பிரின்சிபல். ஸோ இதில் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா OA2 B2, அதே மாதிரி OA1 B1, அடுத்து OAB, இந்த 3 ட்ரையாங்கிள் வந்து சிமிலர் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அந்த ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோட ரேஷியோ இருக்குல்ல, அதாவது பெர்பெண்டிகுலர் பை பேஸ், இந்த லென்த் இருக்குல்ல, அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த ரேஷியோவோட வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸ்டாடியா மெத்தடோட கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்ஸ்ட்ருமெண்ட்டை செட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல O பாயிண்டில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் செட் ஆகிருக்கு. ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு இடத்துல செட் பண்ணுறோம், அதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸில் இங்கே, அடுத்து ஒரு கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸில் இங்கே, இந்த மாதிரி 3 பாயிண்டில் வந்து நம்ம ஸ்டாஃப் வச்சு ரீடிங் பார்க்குறோம். ஸோ இங்கே பார்க்கும்போது, இங்கே இது வழியாக பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும், டாப் ஹேர் ரீடிங், மிடில் அண்ட் பாட்டம் ஹேர் ரீடிங் 3 வேல்யூ தெரியும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 1 மீட்டர் இருக்குன்னா இது வந்து ஒரு 1.2, இது 1.4, ரெண்டோட கேப் வந்து கான்ஸ்டன்ட் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த கேப்பும் வந்து ஈக்குவலாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா A1 C1, அடுத்து C1 B1, AC CB, இந்த ரீடிங் எல்லாமே இந்த 3 ரெஸ்பெக்டிவ் ரீடிங். ஸோ இந்த ரேஷியோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 3 இன்ஸ்ட்ருமெண்ட் செட் பண்ணி 3 இடத்துல ஸ்டாஃப் செட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு ரீசன் வந்து இந்த ரேஷியோ வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட் செட் பண்ணி இந்த ரேஷியோ பார்க்குறோம். ஸோ ரேஷியோ பார்த்தீங்கன்னா A to B2, சார் ஃபார் எக்ஸாம்பிள் AB by OC which is equal to A1 B1 plus OC1 which is equal to A2 B2 by OC2. ஸோ இந்த OC, OC1, OC2 எல்லாமே டிஸ்டன்ஸ். ஸோ AB இந்த ஆஃப்செட் டிவைடட் பை இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஒரு கான்ஸ்டன்ட் கேக்கு ஈக்குவலாக இருக்கும். சிமிலர் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஸோ OA2 B2 ஒரு ஐசோசெலஸ், OA1 B1 ஒரு ஐசோசெலஸ், AOB இது ஒரு ஐசோசெலஸ். ஸோ இந்த ட்ரையாங்கிளை நம்ம கம்பேர் பண்ணி இந்த ரேஷியோ போட்டோம்னா அந்த கான்ஸ்டன்ட் ஈக்குவலாக இருக்குங்கிறாங்க. ஸோ இதை வந்து இந்த K வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ட்ரையாங்கிள் ஃபார்முலா வச்சு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு சால்வ் பண்ணாங்க அப்படின்னா K is equal to half cot beta by 2. ஸோ பீட்டாங்கிறது இந்த ஆங்கிள். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கிற அந்த ஃபோக்கலில் இருந்து நம்ம 3 ஹேர் இருக்குல்ல, இந்த ஹைட்டை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து மாறும். ஸோ இந்த ஆங்கிளை வந்து செட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, பீட்டா வந்து 32 பாயிண்ட், பீட்டா இஸ் ஈக்குவல் டு 32 minutes 32.64 செகண்ட்ஸ். இதை சப்ஸ்டியூட் பண்ணாங்க அப்படின்னா இந்த பீட்டா வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணால் K வேல்யூ வந்து 100 வரும். ஸோ ஜஸ்ட்டு K வேல்யூ வந்து ஒரு ரவுண்ட் ஆஃபாக வரணும், கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து
ரவுண்ட் ஆஃபாக இருக்கணும் அப்படிங்கிறக்கா. கேங்கிற என்னது ரேஷியோ, இந்த டிஸ்டன்ஸ் A2 B2 டிவைடட் பை திஸ் டிஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு செட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு என்ன பண்ணிடுவாங்க, இந்த ஆங்கிள் இருக்குல்ல, அதாவது ஸ்டாடியா ஹேர்லேருந்து வெளியே அந்த ரே வெளியே வரும்போது உள்ள ஆங்கிள் வந்து பீட்டா விசுக்குள்ள இந்த ஆங்கிள் செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ அதை செட் பண்ணுறது என்னென்னா இந்த ஹைட் வித் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான். இது அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும், அதுலேருந்து வர ரே வந்து இந்த செட்டன் ஆங்கிளில் தான் வரும். ஸோ அந்த இந்த மாதிரி செட் பண்ணாங்கன்னா கே வேல்யூ வந்து 100 அப்படின்னு தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஸ்டாடியா டைக்கோமெட்ரியோட பேசிக் பிரின்சிபல். ஸோ இதில் வந்து வேறு என்னென்ன கண்டிஷன் இருக்குது, இதோட ஃபார்முலா வந்து எப்படி நமக்கு டெரைவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாஸ் வந்து எப்படி வருது, நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து ஸ்டாடியா டைக்கோமெட்ரியில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் டி இதுதான் வந்து நமக்கு அன்னோன் டிஸ்டன்ஸ் டி. இந்த டிங்கிறது எதில் இருந்தால் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஹரிசாண்டல் ஆக்சிஸ், நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டோட நம்ம ட்ரைபாடில் வைக்கிறோம்ல அந்த சென்டர் வந்து இந்த பாயிண்ட் எம், அந்த எம் பாயிண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சென்டர் பாயிண்ட்டில் இருந்து ஸ்டாஃப் நம்ம எங்கே வச்சுருக்கோமோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து டி. இந்த ஸ்மால் டிங்கிறது பார்த்தீங்கன்னா லென்ஸோட சென்டர்லேருந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸோட சென்டர், எஃப்ங்கிறது ஃபோக்கல் லென்த், ஃபோக்கஸ்லேருந்து லென்ஸ் சென்டர் ஆஃப் ஃபோக்கஸ்லேருந்து லென்ஸோட டிஸ்டன்ஸ், சிங்கிறது அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் டி ப்ளஸ் எஃப். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாடியா இன்டர்செப்ட், இந்த ஹைட் இருக்குல்ல இந்த டிஃப்ரென்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாடியா இன்டர்செப்ட். அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கிற டாப் வேனுக்கும் பாட்டம் ஹேருக்கும் உள்ள ஹைட் டிஃப்ரென்ஸ் ஐ. ஸ்டாஃபில் நமக்கு ரீடிங் தெரியுதுல்ல அந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் வந்து ஸ்டாஃப் இன்டர்செப்ட். ஸோ ஸ்டாஃப் இன்டர்செப்ட்டுங்கிறது உண்மையாகவே ரீடிங்கில் வர்றது. ஸ்டாடியா இன்டர்செப்ட்டுங்கிறது உண்மையாகவே இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து ரெண்டுத்துக்கும் எவ்வளோ கேப் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம கே வந்து 100 அப்படிங்கிற செட் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபார்முலா வந்து எப்படி ஜென்ரேட் பண்ண போகிறோம்னா சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்ட் தான். ஸோ இந்த ட்ரையாங்கிள் அதாவது எஃப் ஏ டேஷ் பி டேஷ், பி டேஷ் எஃப் ஏ டேஷ், அடுத்து பிஎஃப்ஏ, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். So taking triangles, so triangles B dash F A dash and BFA, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்து சிமிலர் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ OF இதான் வந்து சென்டர் பார்த்தீங்கன்னா OF டிவைடட் பை A dash B dash is equal to இந்த டிஸ்டன்ஸ், இந்த லென்த்து எஃப்சி. ஸோ இது வந்து சி, கேபிட்டல் சி, எஃப்சி டிவைடட் பை இந்த டிஸ்டன்ஸ். ஸோ ஓஎஃப் பை அந்த ஏபி விச் இஸ் ஈக்குவல் டு ஐ, இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், வெர்டிக்கல் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து எஃப் டிவைடட் பை ஐ. எஃப்ங்கிறது இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸு, இது வந்து ஐ. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணல. இந்த எஃப் பை ஐ போட்டுக்கணும். ஆர் எஃப்சி இஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஐ இன்ட்டு ஏபி. ஏன்னா நமக்கு ஏபி ஸ்டாஃப் இன்டர்செப்ட் வந்து கண்டிப்பாக நம்ம ரீடிங்கில் பார்த்துருவோம். எஃப் வந்து ஃபோக்கல் லென்த்து, ஐ வந்து இது. ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூஸ், சரிங்களா. ஸோ நமக்கு என்ன வேணும், இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் டி வேணும். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு, ஸோ பாருங்கள், டி இஸ் ஈக்குவல் டு எஃப்சி, இந்த டிஸ்டன்ஸ் அன்னோன் டிஸ்டன்ஸ், ப்ளஸ் இதிலிருந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டிஸ்டன்ஸ், தட் இஸ் எஃப் ப்ளஸ் டி, விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ப்ளஸ் டி. ஸோ அதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், எஃப்சிக்கு பதிலாக அந்த எஃப் பை ஐ போட்டுக்கலாம். ஸோ எஃப் பை ஐ இன்ட்டு ஏபி, ஏபிங்கிறது தான் எஸ், which is equal to plus f plus d. ஸோ இந்த எஃப் பை ஐங்கிறது நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா படித்தோம்ல, கான்ஸ்டன்ட் கே, அந்த ரேஷியோ எஃப் பை ஐ கே தான் மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட் கே. ஸோ டி ஈக்குவல் டு கே எஸ் ப்ளஸ் சி. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா டி ஈக்குவல் டு கேஎஸ் ப்ளஸ் சி இந்த ஃபார்முலா வச்சு வந்துச்சு. ஸோ கே இஸ் மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட், விச் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கான்ஸ்டன்ட் 100. ஸோ யூஸ்வலாக இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போதே அந்த கே வேல்யூ 100ங்கிறத அவங்க செட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து சிங்கிறது அடிட்டிவ் கான்ஸ்டன்ட். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கொடுத்துருவாங்க, அந்த நோட்டில் கொடுத்துருவாங்க. ஸோ ஜஸ்ட் அந்த ஸ்டாஃப் இன்டர்செப்ட் இருந்தாலே நம்ம ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதே மெத்தடில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இப்போ நேராக இருக்குது, ஹரிசாண்டல் ஆங்கிள் வச்சுருக்கோம். ஸோ எலிவேஷன் பாயிண்ட் ஆஃப் எலிவேஷனில் என்ன வரும், பாயிண்ட் ஆஃப் டிப்ரெஷனில் என்ன வருங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னும் சர்வேயிங்கில் வந்து டைக்கோமெட்ரிக் சர்வேயிங், டான்ஜென்ஷியல் டைக்கோமெட்ரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜியோடெட்டிக் சர்வேயிங், அட்வான்ஸ் டாபிக்ஸ் இன் சர்வேயிங், ஜிபிஎஸ், டோட்டல் செஷன் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.